எல்லாருக்குமே 2 கால்களும் சம பலத்தோட இருக்காது. அதுலயும் வயதானவர்களுக்கு நிச்சயமா ஒரு கால் பலமாவும், ஒரு கால் பலவீனமாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோல நம்ம உங்களோட 2 கால்களும் சம பலத்தோட இருக்கா, இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை உங்களுக்கு ஒரு கால் மட்டும் பலவீனமா இருக்கு அப்படின்னா, 2 காலையும் சம பலத்தோட மாத்துறதுக்கு என்ன மாரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றத தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க கால்கள் 2மே சம பலத்தோட இருக்கா, இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 சிம்பிளான டெஸ்ட் நான் சொல்றேன். பண்ணி உங்களோட கால்கள் எது வீக்கா இருக்கு, எது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த மாதிரி பெட்ல படுத்துக்கோங்க. நான் தரையில படுத்திருக்கேன். நீங்க தரையில படுக்க வேண்டாம். பெட்ல படுத்துட்டு காலை முழுசா மடக்குங்க. இந்த மாதிரி எவ்வளவு தூரம் உங்களால மடக்க முடியுது அப்படின்றத பாருங்க. இப்ப எனக்கு இடது கால் எவ்வளவு தூரம் மடங்குது, அதே மாதிரி வலது கால். வலது காலும் அதே அளவுக்கு மடங்குது. இந்த மாதிரி 2 காலும் உங்களுக்குமே தேவையான அளவு முழுசா மடங்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு ஒரு கால் நல்லா மடங்கும், ஒரு கால் பாதி தான் மடங்கும். அதுக்கு மேல மடக்க முடியாம இருக்கும். அப்படி இருந்தா அது ஒரு வீக்னஸ் தான். அதுக்கு அடுத்தது ஒரு கால் முன்னாடி ஒரு கால் இந்த மாதிரி இந்த குதிக்கால்ல வந்து இந்த கட்டை விரல் படுற மாதிரி ஒரே லைன்ல வச்சு நிக்கணுங்க. இந்த மாதிரி உங்களால வந்து 10ல இருந்து 20 செகண்ட் நிக்க முடியுதா பாருங்க. இந்த மாதிரி 10 செகண்ட் நின்னுட்டீங்க அப்படின்னா முன்னாடி இருக்க காலை பின்னாடி வச்சுக்கோங்க, பின்னாடி இருக்க காலை முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாத்தி வச்சு 10ல இருந்து 20 செகண்ட் நில்லுங்க. உங்களால 10 செகண்டுக்கு மேல நிக்க முடிஞ்சது 2 கால்லயும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த மாதிரி நிற்கும் போது எந்த கால்ல நிக்கிறது ரொம்ப சவாலா இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து வலது பக்கம் ஈஸியா நின்றுவாங்க. இதே இடது காலை பின்னாடி வச்சு வலது கால் முன்னாடி வச்சு நிற்கும் போது கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எந்த சைட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதே மாதிரி ஒரு கால்ல நிக்கிறோங்க. இப்ப இந்த கால்ல ஒரு 10ல இருந்து 20 செகண்ட் நில்லுங்க. நல்லா நிக்க முடிஞ்சதுன்னா உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு நிக்க முடியுதோ நில்லுங்க. இப்ப இந்த கால்ல நான் வந்து ஒரு 40 செகண்ட் நிக்கிறேன்னு வச்சுப்போம். நின்னுட்டு அதுக்கப்புறம் வலது காலை கீழே வச்சுட்டு இடது கால்ல ஒரு 40 செகண்ட் 10 செகண்ட் போதுமானது தெரிஞ்சுக்க முடியும் 10 செகண்ட்லயே. இப்ப என்னால வந்து வலது கால்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் நிக்கிறேன் அப்படின்னா வலது கால்ல சரியா வெயிட் பேரிங் பண்ணல, இந்த கால் வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இடது கால்ல என்னால ஒழுங்கா நிக்க முடியலன்னா இடது கால்ல பிரச்சனை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கால்ல நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத நோட் பண்ணுங்க. 10 செகண்டே சுத்தமா நிக்க முடியலன்னா கூட உங்களால ஒரு கால்ல ஒரு 4-5 செகண்ட் நிக்க முடியும். இன்னொரு கால்ல ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது. அப்படி இருந்தா கூட அது எந்த கால் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. கடைசியா நம்ம வீட்டோட முதல் படியில ஒரு காலை வச்சுட்டு இப்படி ஏறி பாருங்க. இதுல ஒரு 5 முறை இப்படி ஏறி பாருங்க, எதையும் பிடிக்காம. இந்த கால்ல ஏற முடியுது. இதுவே லெஃப்ட் காலை வச்சு நான் இப்படி ஏறுறேன் அப்படின்னா எதையும் பிடிக்காம சுத்தமா ஏற முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இடது கால் வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்படிதான் எந்த கால்ல ஈஸியா ஏற முடியுது, எந்த கால்ல ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா எது வீக்கான லெக் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம். இப்ப நம்ம அடுத்து என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணி கால்கள் 2த்தையும் சமபலமாக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க 50 வயசுக்கு மேல இருக்கீங்க, உங்க கால்களை இன்னும் பலமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல கடைசி வரைக்கும் நடைய நல்லா வச்சுக்கணும், நடக்கிறதுல எந்த சிரமமும் இல்லாம இருக்கணும், கால் வலி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தினம்தோறும் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், அதை எப்படி சரியான முறையில பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜீரோ பெயின் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸை onelastmove.comல கொடுத்துருக்கேன். மறக்காம onelastmove.com எங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி அதுல ஜீரோ பெயின் லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் கோர்ஸையும் பயன்படுத்தி உங்க கால்களையும் உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுல சிம்பிள் தாங்க. ஒரு காலை முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு குதிக்காலை இப்படி தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு பொறுமையா 1 குதிக்கால் கடைசி வரைக்கும் கீழே படக்கூடாது. இப்படியே 10 முறை இந்த காலை இப்படி தூக்கி தூக்கி விடுங்க. இதை 10வது முறை தூக்கும் போது அப்படியே காலை வந்து மேலேயே நிறுத்திடணும் 10 செகண்டுக்கு. 10வது முறை மேலேயே நிறுத்தி 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 செகண்ட் அப்படியே நிறுத்திட்டு காலை கீழே விட்டுருங்க. அதே மாதிரி இடது காலுக்கும் ஒரு ஸ்டெப் முன்னாடி குதிக்காலை தூக்கிக்கிறோம். 1 2 3 இது மாதிரி 10 முறை பண்ணிட்டு 10வது முறை அப்படியே நிறுத்திக்கணும் 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 2 காலுக்குமே இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா இன்னொரு முறையும் இதே எக்ஸசைஸையும் நீங்க பண்ணலாம். இது 2 காலுக்கும் சமமான வெயிட் போறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி திரும்பிட்டு இப்ப எப்படி நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்டெப் வச்சோமோ அதே மாதிரி அதே கால பேக்ல ஒரு ஸ்டெப் வச்சுக்கோங்க. குதிக்கால இப்படி தூக்கிக்கோங்க.
இப்ப இங்க பாருங்க, லேசா காலை மேல தூக்கிட்டு 1, உடம்ப முன்னாடி சரிக்கணும், காலை லேசா தூக்கணும். 2, 3 இந்த மாதிரி 10 முறை இப்படியே பண்ணிட்டு 10வது முறை அப்படியே நிறுத்திக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்புறம் கீழே வச்சுக்கோங்க. அடுத்தது அடுத்த காலுக்கும் அதே மாதிரி காலை பின்னாடி வச்சுட்டு குதிக்காலை தூக்கிக்கிறோம். பொறுமையா முன்னாடி பாடியை முன்னாடி தள்ளி காலை மேல தூக்கி தூக்கி தொடுறோம். 2, 3, 4 இந்த மாதிரி 10வது முறை வரும்போது அப்படியே நிறுத்திக்கணும். 10 செகண்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அவ்வளவுதாங்க. இது ஒரு செட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு முறை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திரும்ப அதே மாதிரி நின்றுட்டு இப்படி 10 முறை பாடியை ரைஸ் பண்ணி 10வது முறை ஹோல்ட் பண்ணி அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ இதை 2 செட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி 2 காலையும் அகலமா வச்சு நினைக்கோங்க. கையை அப்படி சைட்ல நீட்டிக்கோங்க. ஓகேங்களா? நீட்டிட்டு உடம்ப அப்படியே சாய்க்கணும். ஸோ உடம்பு எவ்வளவு சாயுதோ அந்த அளவுக்கு காலை மேல தூக்கணும். இந்த மாதிரி பொறுமையா சாய்ச்சிட்டு திருப்ப அதே அகலத்தை மெயின்டைன் பண்ணுங்க. திருப்ப இந்த பக்கம் சாயுங்க. ஸோ உங்களால எவ்வளவு தூரம் உங்க உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு சாஞ்சா போதும். ஸோ இது மாதிரி 10 முறை. 1, 1, 2, 2, 3, 3 இந்த மாதிரி 10 முறை பண்ணிருந்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதை கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ரொம்ப சாயும் போது நம்ம சைட்ல விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஜாக்கிரதையா பண்ணுங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு தூரம் தான் சைட்ல சாய முடியுதுன்னா இவ்வளவு பண்ணுங்க. இல்ல என்னால ஃபுல்லா போக முடியுது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லா கூட போகலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஸோ இது மாதிரி 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இது ஸ்டாகர் தி ஸ்டாண்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இப்படி உட்காந்து எழுந்திருக்க போறோம். ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம் பண்ண போறோம். எப்படின்னா இந்த காலை இப்படி மடிச்சு வச்சுட்டு இந்த காலை முன்னாடி வச்சுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி கேப் இட்டு வச்சுட்டு அப்படியே எழுந்திருக்கணும். 1, 2, 3 இந்த மாதிரி இந்த சைடுக்கு 10 முறை. அதுக்கப்புறம் 10 முறை முடிச்சதுக்கு அப்புறம் காலை மாத்திக்கணும். இந்த காலை ஃப்ரண்ட், இந்த காலை பேக். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடுக்கு ஒரு 10 முறை. ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது ஒவ்வொரு காலையும் நம்ம தனித்தனியாக ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இது உங்களுக்கு ஒவ்வொரு காலையுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு காலை தான் அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த மாத்துறதுக்கும் 2 காலையும் சம பலத்தில் வச்சுக்கிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கால் வீக்காக இருக்கு அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான கால் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கும். குறிப்பா ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை எல்லாம் நல்லா இருக்க காலே அதிகமா நம்ம வெயிட் போட்டு நடக்கிறதுனால அந்த காலில் அதிகமா வரும். அதே மாதிரி இப்போ வீக்கான லெக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த இடது கால் தான் வீக்கா இருக்குன்னா நான் வந்து நடக்கும்போது இந்த காலை ஈஸியா எடுத்து வச்சிருவேன். ஆனா ஸ்ட்ராங்கான வலது கால் இருக்குல்ல அதை எடுத்து வைக்க முடியாது. நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா பிரச்சனை வலது கால்னு நினைச்சுப்பாங்க. எஸ், பிரச்சனை வலது காலில் தான். ஆனா உண்மையான பிரச்சனையை உருவாக்குறது உங்களோட இடது காலோட பலவீனம் தான். ஏன் அப்படி நம்மளால வலது காலை ஈஸியா தூக்கி வைக்க முடியலன்னா இந்த வீக்கான லெக்ல நம்ம உடம்போட வெயிட்டை போட்டு இந்த காலை தூக்குறதுக்கு இந்த லெக்ல ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி 2 காலையும் சம பலத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா நடக்கிறதுக்குமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓவரால் உங்க கால்களும் ஆரோக்கியமா இருக்கும், தேய்மானமும் கட்டுக்குள்ள வரும். ஸோ அவ்வளவுதாங்க. இதையும் தாண்டி 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் உங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைசஸ் கத்துக்கணும் அப்படின்னா onelastmove.comல 0 pain லைஃப் ஸ்டைல் 50+ அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் கோர்சஸ் வச்சிருக்கோம். ஸோ அதை பார்த்துமே நீங்க பயன்பெறலாம். அதையும் தாண்டி நேரடியா எங்ககிட்ட ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்து லைவ் ஆன்லைன் செஷன்ல எக்ஸசைசஸ் கத்துக்கணும் அப்படின்னா கீழே தெரியுற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க. நன்றி.